அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செல்வி சமையலில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். கடுகு தேவையான அளவு கொஞ்சம் நல்லா கடுகு பொரிஞ்சிச்சு. கொஞ்சம் வெந்தயம் வாசத்துக்காக போடணும். 1 கப் அளவு சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், இது போட்டுக்கலாம். பூண்டு 1 கட்டி உரித்து கழுவி வச்சுருக்கிறேன், இது போட்டுக்கலாம். வெண்டைக்காய் 1 கப் அளவுக்கு கழுவி அறுத்து வச்சுருக்கிறேன், இதையும் இதுலேயே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வெண்டைக்காய் தனியாக கூட வதக்கலாம், நான் இதுலேயே வதக்கி விட்றேன். இப்படி வதக்கணும்னா நம்ம சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணிக்கணும். வெண்டைக்காய் தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்குற வரையும் அப்பப்போ கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த வெண்டைக்காய் வதங்கிறதுக்காகவே கொஞ்சோண்டு தூள் உப்பு ரவுண்டு இதில் போட்டுக்கணும், அப்போ நல்லா வதங்கி வரும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ மல்லித்தூள், வெறும் மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு. இது நல்லா பச்சை வாசம் வதக்கி விடணும் அதுலேயே. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும், ரொம்ப கருகிற வரையும் விடக்கூடாது. இப்போ புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன், இவ்வளோ பெருசு. இதை ஊற்றிக்கலாம். பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் வாசத்துக்காக இதிலே போட்டுக்கலாம். உப்பு ஏற்கனவே கொஞ்சம் காய்க்கு வதக்கிறதுக்காக போட்டிருக்குது, இப்போ கொஞ்சோண்டு போடுறேன் தேவையான அளவு. இதெல்லாம் நல்லா வதங்கி கிரேவி மாரி ஆயிடுச்சு. தேங்காய் 1 கப் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கிறேன், இதிலே போட்டுக்கலாம். எந்த ஒரு புளிக்குழம்பா இருந்தாலும் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். இது சுற்றியாக அடி பிடிக்காத அளவுக்கு ஊற்றி விட்றேன். நல்லா டேஸ்ட் வரும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றின புளிக்குழம்புக்கு. தண்ணி இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றி இப்போ இது நல்லா கலக்கி விட்டுணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.